குட் மார்னிங் மக்களே. ஃபேட் லாஸ் ஜர்னி டே 4 கொஞ்சோண்டு ஃபேட் தானேன்னு பார்த்தா இந்த ஃபேட் லாஸ் ஜர்னி ரொம்பவே டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ எலாபரேஷனோட யூடியூப்பில் போட்டிருக்கேன். மஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதில் ஒரு டயட் பிளானும் கொடுத்துருக்கேன். டயட் பிளான் நான் என்ன சாப்பிட்டேன்ற டயட் பிளான் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னு உண்மையாகவே ரொம்ப ஒபிஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ் அ ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் லைக் டயட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப டஃப். இந்த ஒர்க் அவுட் தான் பண்ணேன். இந்த கவர் ஃபோட்டோவில் இருக்கிற ஒர்க் அவுட் தான் நான் இதை பண்ணேன். ஒர்க் அவுட் அப்லோட் பண்ண சொன்னீங்க, அதனால் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு உணவு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஹெல்த்தி வேக்குள்ளே கூட்டு போகுது. ரெண்டாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஏன்னா இது மூவ் ஆன் பண்ணுது. ஒரு தட்டு சோறு சாப்பிட்றேன்னா லைக் அரை தட்டு சோறு சாப்பிடும் போது ஒரு வயிறு ரொம்ப கத்துது, டேய் சோறு போடுறான்ட்டு என்ன பண்ணுறது, பரவாயில்ல. பட் டயட்டை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இது சேலஞ்சாக இருக்குது. பட் அடுத்த மாதம் திரும்பியும் அடிச்சு கழுத்துவோம். இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நைட்டு 2 தோசையை சாப்பிட்டு ஸோ அப்படியே குக்கும்பரை சாப்பிட்டு ஸோ முடிச்சுட்டேன். டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். லவ் யூ.